இப்போ இந்த மேச ராசிக்காரர்கள் 7 சனி ஆரம்பம் ஆகுது. இந்த 7 சனி ஆரம்பம் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை நிதானப்படுத்திக்கணும். நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஸ்பீடாக செய்கிற காரியங்கள் 2 தடவை செய்கிற மாதிரி ஆகிடும். அதே போல் ஒரு வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் இந்த 2.5 வருஷத்துக்குமே நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் அது உங்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். நீங்கள் தினந்தோறும் காலையில் மாலை 2 வேளையுமே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வைங்க. இல்லை அப்படின்னா பூஜை அறையில் வச்சு தினந்தோறும் வழிபடும் போது உங்களுக்கு பண வரவும் உங்களுடைய முடக்கமும் நிவர்த்தியாகும். இது இந்த நல்லெண்ணெய் தீபம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உகந்த ஒரு எண்ணெய். இந்த எண்ணெயால் நீங்கள் வீட்டு வாசல் முன்னாடியிலும் தீபம் போடலாம். உங்களுடைய பூஜை அறையிலும் தீபம் போடும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். அடுத்தது பைரவரை நீங்கள் கும்பிட்டு வரணும். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 2 பைரவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்கள் உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா அதியமான் கோட்டை, தர்மபுரியில் இருக்கக்கூடிய அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய தனிச்ச பைரவர் ரொம்ப பவர்ஃபுல். அடுத்தது பார்த்தீங்கன்னா காசியில் இருக்கக்கூடிய பைரவர். இந்த 2 பைரவர் தான் இந்தியாவிலே முதல் பைரவர் அப்படின்னு நம்ம ஒரு பெருமைக்குடையதாக இருக்குது. அப்போது ஒவ்வொருவரும் சனிப்பயிற்சி நடந்த ஒவ்வொரு ராசியினரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் இந்த 2 பைரவரையும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதும் இல்லை அவங்கள போய் பார்க்குறதும் உங்களுக்கு அற்புத பலனை கொடுத்துரும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அமைப்பில் குருவும் பயிற்சி ஆகிறார். இப்போ குரு பயிற்சியும் போது இவருடைய தாக்கம் ஏதாவது ஒரு கிரகத்துக்கு, இப்போ சிம்பிளாக சொன்னோம்னா கடகராசிக்கு ஒரு தாக்கம் இருக்குது, சிம்ம ராசிக்கு ஒரு தாக்கம் இருக்குது அப்படின்னா இந்த குரு பயிற்சியும் கூடவே வருவதனால் உங்களுக்கு அந்த தாக்கத்திலேருந்து அவர் விடுபட செய்வார். ஏன்னா குரு பார்வை படும்போதோ குரு நல்ல இடத்துல உங்களுடைய பார்வையை செலுத்தும் போதும் சனி பகவானுக்கு எந்த விதத்திலையும் அது பாதிப்பு அடையாது. ஏன்னா குருவும் சனியும் சில நேரத்தில் நட்புக்காரர்களாக மாறிடுறாங்க. அப்போ இந்த நட்பு கிரகங்களாக இருக்கும்போது தொழிலை உங்களுக்கு நல்லா முன்னேற்றி கொடுத்துருவார்.